தமிழ் எழுத்துகள் அது எழுதப்பட்ட பொருட்களாலையும் நம்மை அரசாண்ட மன்னர்களாலையும் பல்வேறு வடிவ மாற்றங்களுக்கு உள்ளானாலும் அதோட சேர்த்து சில அறிஞர்கள் தாமாக கொண்டு வந்த சில சீர்திருத்தங்களும் நாம இன்னைக்கு எழுதுற தமிழ் எழுத்து வடிவம் உருவாவதற்கு காரணமா இருந்திருக்கு. இதுல மிகுந்த ஆச்சரியம் என்னன்னா, தமிழ் எழுத்துக்களோட மேம்பாட்டுக்காக இந்த சீர்திருத்தங்களை புகுத்தின சிலர் தமிழ் மொழியை சேராத அயல் தேசத்தவர்கள். வாருங்கள் பயணிப்போம். தமிழி நாம் அறிஞ்ச வரைக்கும் தமிழ் மொழிக்கான முதல் எழுத்து சீர்திருத்தத்தை புகுத்தினது தொல்காப்பியர். தமிழி எனப்படும் தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல நெடில் குறில் வேறுபாடும் இல்லை, மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்து வேறுபாடும் இல்லை. தமிழ் மொழியை நன்கு தெரிஞ்சவங்க எங்கெங்க புள்ளி வைக்கணும், எங்கெங்க நெடில குறிலா படிக்கணுங்கிறத தெரிஞ்சு அதை தானாகவே படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல நிலவுச்சு. ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு பின்பு நெடில் குறில் வேறுபாட்டை காட்ட எழுத்துக்களோட வடிவத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது. ஆனா ஏ மற்றும் ஓ ஆகிய எழுத்துக்களோட வடிவத்தில் மட்டும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இந்த இரண்டு எழுத்துக்களுக்கு மட்டும் நெடில் மற்றும் குறிலுக்கு ஒரே வடிவமே பயன்படுத்தப்பட்டது. தமிழ் மொழியை அறியாதவர்கள் அந்த பிராமி எழுத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை படிக்கும்போது அவர்களுக்கு குழப்படி ஏற்படும். ஆங்கிலம் அறியாத ஒருத்தர் ராமன் படிக்கிறது அவரை ரமன் தான் கூட படிக்கலாம். அந்த மாதிரி தமிழ் அறியாத சமண பௌத்த துறவிகள் வடநாட்டிலிருந்து இங்கே வந்தவங்க தமிழிலே எழுதப்பட்ட அந்த பிராமி எழுத்துக்களை படிக்கும்போது அவர்களுக்கு அது ஏக்கம் அப்படிங்கிறது எக்கம அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியலை. அவங்களுக்கும் இந்த தமிழை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழிலே எந்த விதமான ஒரு மயக்கமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தேவை ஒரு காலத்தில் ஏற்பட்டது. இந்த தேவையை உணர்ந்து அதற்கு ஏற்ற சில மாற்றங்களை ஏற்படுத்தினார் தொல்காப்பியர். இந்த குழப்பத்துக்கு முடிவு கட்ட விரும்பின தொல்காப்பியர் மெய்யெழுத்தையும் உயிர்மெய் எழுத்தையும் வேறுபடுத்தி காட்டவும், எகர ஒகர நெடில் குறில் வேறுபாட்டை காட்டவும் எழுத்துக்களுக்கு மேல ஒரு புள்ளி வைக்கிற வழக்கத்தை அறிமுகப்படுத்தினார். தொல்காப்பியர் தன்னுடைய எழுத்து இலக்கணத்தில் சொல்லும்போது மெய்யெழுத்துக்களை சொல்லும்போது மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் அப்படின்னு சொல்கிறார். மெய்யெழுத்துன்னா புள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்த நூற்பாவில் எகர ஒகரத்து இயற்கையும் மற்ற எகரம்னா குறில் எகரம்னா புள்ளி இருக்கணும், குறில் ஒகரம்னா புள்ளி இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ தொல்காப்பியர் வேணும்னா தோலகாப்பியர்னு எழுத வேண்டாம். தோ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா தோ, லா போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா இல், தோலன்னு வராது, தொல்லுன்னு ஆகிப்போச்சு. பார்த்தீங்களா? ரொம்ப அருமையான ஒரு சீர்திருத்தத்தை மிக எளிமையாக ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்த உடனே இதை பார்த்த உடனே முதல்ல மகிழ்ச்சி அடைந்தவர்கள் இந்த சமண பௌத்த துறவிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு அதுவரை இருந்த அந்த மயக்கம் திருந்து விட்டது. இனி தமிழை சரியாக படிக்கணும். தமிழ் மொழியை தெரியாதவங்க கூட எந்தவித குழப்பமும் இல்லாம தமிழ் எழுத்துக்களை படிக்கிறதுக்காக தொல்காப்பியர் கொண்டு வந்த புள்ளி வைக்கும் முறை சில நூற்றாண்டுகள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறத நிறைய கல்வெட்டு ஆதாரங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது தொல்காப்பியர் சூத்திரத்து பிரகாரம் கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரை எல்லா மெய்யெழுத்துக்களுக்கும் எகர ஒகரத்தினுடைய மாத்திரைகளை குறிப்பதற்கும் புள்ளி வைத்திருப்பாங்க. கூழாங்குறிச்சி கல்வெட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் மெய்யெழுத்துக்களுக்கும் எகரத்துக்கும் ஒகரத்துக்கும் புள்ளி வச்சுருக்காங்க. சில நூற்றாண்டுகள் இந்த புள்ளி வைக்கும் முறை பின்பற்றப்பட்டு வந்தாலும் பிற்காலத்தில் இந்த வழக்கம் மீண்டும் கைவிடப்படுது.
நான் தொல்காப்பியர் ஏற்படுத்தின அந்த புள்ளி வைக்கக்கூடிய இது மரபில் ஏடுகளில் எழுதும்போது புள்ளி வைத்தால் அந்த புள்ளி ஓட்டை இரண்டு பக்கமும் தெரியக்கூடிய காரணத்தால் ஏடுகளிலே அவர்கள் இரண்டு பக்கமும் எழுதுவார்கள். ஆக இந்த பக்கம் வைக்கக்கூடிய புள்ளி அந்த பக்கம் தெரியும் என்பதனால புள்ளியை அவர்கள் தவிர்த்தார்கள். ஓலைகளில் எழுதும்போது புள்ளி வைக்கும் முறை தவிர்க்கப்பட்டது போலவே பிற்கால கல்வெட்டுகள்லையும் கூட இந்த வழக்கம் கைவிடப்படுது. இப்போ புள்ளி வைக்கணுமா மறுபடியும் உளி எடுத்து மறுபடியும் மேலே அடிக்கணும். கல்வெட்டுகள் பெருசாக போயிடுது. அதனால் எழுத்துக்கள் வந்து நிறைய டொனேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது விரிவாக எழுதுகிறாங்க கல்வெட்டை. முதல்ல 4-5 வரி இது வந்து நிறைய வரிகள் வந்துடுது. அப்போ ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்து எழுதுமேட்டு இதை அவாய்ட் பண்ணுறாங்க, எழுத்துக்களை அந்த புள்ளியை அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ ராஜராஜன் காலத்துலேயும் அதுக்கு முன்னாடி சோழர் காலத்துலேயும் 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த புள்ளி வைக்கிற வழக்கம் மறுபடியும் போயிடுது. புள்ளி வைக்கும் பழக்கம் கைவிடப்பட்டதால பழைய தமிழ் எழுத்து முறை போலவே திரும்பவும் மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து வேறுபாடும் எகர ஒகர மாத்திரைகளுக்கிடையேயான வேறுபாடும் இல்லாம ஆயிடுச்சு. இதனால தமிழ் மொழியை அறிய விரும்புகிற வெளிநாட்டவருக்கு மீண்டும் இது குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. அண்மையிலே 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டிற்கு வந்த இத்தாலிய ஒரு துறவியான ஃபாதர் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர், அவர் தமிழ் ஆர்வலர். தமிழ் மீது அடங்காத பற்று கொண்டு தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியிலே நிறைய அகராதிகள் கூட, சதுர அகராதி என்ற நூலை எல்லாம் இயற்றியிருக்கிறார், நிறைய இலக்கியங்களை இயற்றியிருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து குழப்பங்கள் அவரையும் மாட்டியது என்று சொல்லலாம். இப்போ ஏடுகளை எழுதும்போது அவர்கள் கொக்கு என்று சொல்லுவதை கோக்கு என்றும் படிக்கலாம், கொக்கு என்றும் படிக்கலாம். எடு என்பதை ஏடு என்றும் படிக்கலாம், பின்ன புள்ளி கிடையாது. ஆக இதை தமிழர்கள் குழப்பமில்லாமல் படிக்க முடிந்து இருக்கும்போது வெளிநாட்டவரான ஃபாதர் பெஸ்கி என்ற வீரமாமுனிவருக்கு இது பெரிய குழப்பத்தை மறுபடியும் ஏற்படுத்தியது. இதை தீர்ப்பதற்கு இன்னொரு தொல்காப்பியராக அவரே மாறினார் என்று சொல்லலாம். அவரே மாறி இந்த தமிழ் எழுத்து முறையில் இருந்த குழப்பங்களை அவரே தீர்த்து வைத்தார். சொல்லப்போனால் ஏ என்ற எழுத்து அந்த காலத்தில் ஏ என்றது தான் படிக்க விடுது. ஏசு என்று சொல்ல வேண்டும்னால் அவர்கள் எசு என்று எழுதி ஏசு என்று படித்தார்கள். எடு என்பதை எடு என்று சொல்லலாம், ஏடு என்று சொல்லலாம், இடத்துக்கேற்ற மாதிரி படித்தார்கள். ஆனால் ஏ என்று எழுதி கீழே ஒரு சாய்வாக கோட்டை இழுத்தால் அதை ஏ என்று மாற்றியவர் வீரமாமுனிவர். கொடு என்பதற்கு நம்ம இப்பொழுது சின்ன கொம்பு என்று சொல்கிறோம், அது போடுகிறோம். செடி என்பதற்கு சின்ன கொம்பு போடுகிறோம். செடி என்பதும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஆனால் சின்ன கொம்பு செடி அதை உயரமாக நீட்டிவிட்டு மேலே சுழித்து அதை பெரிய கொம்பாக மாற்றி அதை செடி என்றும், கொம்பு என்பதை சின்ன கொம்பாக போட்டு அதை மேலே உயர்த்தி வளைத்து பெரிய கொம்பாக மாற்றி அதை கோம்பு என்றும் மாற்றியவர் வீரமாமுனிவர். மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி வைக்கிற பழக்கத்தை திரும்பவும் கொண்டு வந்த வீரமாமுனிவர் எகர ஒகர நெடில் குறில் வேறுபாட்டை காட்ட எழுத்துக்களோட வடிவத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. இதனால தமிழ் மொழியறியாத வெளிநாட்டவர்களும் கூட தமிழ் எழுத்துக்களை எந்தவித குழப்பமும் இல்லாம படிக்கும் நிலை மீண்டும் உருவானது. இறுதியாக சமீபத்தில் வாழ்ந்த சமூக சீர்திருத்தவாதியான தந்தை பெரியார் தமிழ் எழுத்துகளோட வடிவத்தில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பினை செஞ்சிருக்காரு. பெரியார் கொண்டு வந்தது சீர்திருத்தமோ அல்லது மாற்றமோ அல்ல, ஏற்கனவே இருந்த பழைய பிராமி முறையைத்தான் பெரியாரும் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லலாம். சொல்லப்போனால் லை என்பதற்கு ஒரு காலத்தில் லா போட்டு 2 சின்ன கொம்புகள் தான் போட்டு எழுதியிருக்கிறார்கள், கல்வெட்டுகளில் பார்க்கலாம். ஆனால் பிற்காலத்தில் எழும்போது மாறி அது யானை துதிக்கையை போல மாறிவிட்டது. பெரியார் அதை மாற்றி மறுபடியும் லை என்பதை நை என்பதை லை என்பதை கை சை பை என்பது போல எழுத ஆரம்பித்தார். ஒரு சில எழுத்துகளோட வடிவ மாற்றம் அச்சு ஊடகத்துக்கு பெரிய சவாலா இருந்ததுனால அந்த எழுத்துகளோட வடிவத்துல சிறிய மாற்றத்தை பெரியார் ஏற்படுத்தினாரு. 2300 ஆண்டுகளாக தமிழ் மொழியிலுள்ள எழுத்துக்களுடைய வளர்ச்சி எத்தனை விதமாக மாறியிருந்தாலும் மிகப்பெரிய மாறுதல்களை அது சந்தித்தது 2 முறைதான். அந்த 2 முறையும் தமிழ் அறியாத
தமிழ் தெரியாத வெளிநாட்டவர்களுக்காக தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்குவதற்காக இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இப்பொழுது அச்சுகள் வந்துவிட்டன. அச்சுகள் வந்துவிட்ட பிறகு எழுத்துக்கள் ஒரு நிலையான தன்மை அடைந்து விட்டன. இனிமேல் எழுத்துக்களிலே மாற்றமோ கொண்டு வருவதற்கு வழியில்லை என்று தான் சொல்லலாம். அச்சுகள் அச்சடித்து பயன்படுத்தும் வழக்கம் வந்துட்டதால வீரமாமுனிவர் மற்றும் பெரியார் ஏற்படுத்தின சீர்திருத்தங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்தன்மை பெற்றுடுச்சு. நாம பேசுற மொழியோட ஒலிய குறியீடுகள் மூலமா மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக உருவானது தான் இந்த எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் நீண்ட வரலாற்று பாதையில பயணிச்சு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு விதமான வடிவ மாற்றங்களை அடைஞ்சு கடைசியா நாம இன்னைக்கு எழுதுற இந்த நிலைக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்கள்ல தமிழ் எழுத்துக்கள்ல பல்வேறு மாற்றங்கள் நடந்தது போலவே மொழியில எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தமிழ் மொழியை பற்றி நாம் இதுவரையில் அறிந்திடாத ஒரு ஆச்சரியமான உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். தமிழ். தமிழ் மொழியினுடைய எழுத்துக்களின் பயன்பாடு, ஒலிகளின் பயன்பாடு, இந்த ஒலிகளைத்தான் நாம் எழுத்துக்களாக எழுதுகிறோம். இந்த தமிழ் மொழி ஒலிகளுடைய பயன்பாடு ஏறக்குறைய 2300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நிலையான தன்மையை அடைந்து விட்டது. பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் அடைந்து விட்டது.